அழகு நிலையத்தில் தனது பொலிவை மெருகூட்டிக் கொண்டு வெளியே வந்தாள் மேனகா. 54 வயதை எட்டினாலும் முறையான பராமரிப்பால் இன்றும் இளமை மாறாத தோற்றத்துடன் திகழ்ந்தாள். பில் செட்டில் செய்துவிட்டு திரும்பியபோது அங்கே காத்திருப்போர் பகுதியில் அமர்ந்திருந்த தனலட்சுமியை தனம் பார்த்தாள். தனம் மேனகாவின் பள்ளித் தோழி. இருவரும் பிளஸ்ட படிக்கும் காலத்திலிருந்தே எதையும் வெளிப்படையாக பேசிக்கொள்ளும் நெருங்கிய நண்பர்கள். நீண்ட இடைவெளிக்குப் பிறகு சந்தித்துக் கொண்டதில் இருவருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி. என்னதனா உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, வா என் வீட்டுக்கு போய் நிதானமா பேசலாம் என்று அழைத்து கொண்டு ஆட்டோவில் ஏறினாள் மேனகா. வீட்டுக்கு சென்றதும் சுடச்சுட காபி குடித்துக் கொண்டே தங்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இருவருமே தங்கள் கணவர்களை இழந்தவர்கள். காலங்கள் கடந்தாலும் இருவரும் இன்றும் அதே பொலிவுடன் இருப்பதை ஒருவருக்கொருவர் பாராட்டிக் கொண்டனர். தங்கள் தனிமை மற்றும் இழந்த சந்தோஷங்கள் குறித்து பேச பேச இருவரிடமும் பழைய நெருக்கம் மீண்டும் துளிர்விட்டது. மேனகா மெல்ல தரத்தின் அருகில் அமர்ந்து உன்னுடன் நேரத்தை செலவழித்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது என்று கூறி அவளது கைகளை தழுவினாள். நீண்ட நாட்களாக தங்களுக்குள் இருந்த ஏக்கங்களை இன்று தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருவரிடமும் இருந்தது. நெருக்கமான நிமிடங்கள். இருவரும் படுக்கை அறையில் அமர்ந்து ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டத் தொடங்கினர். தங்கள் ஆடைகளை கலைந்து ஒரு குழந்தையைப் போல தங்கள் உடல்களை ஒருவருக்கொருவர் வருடிக் கொண்டனர். 69 நிலையில் ஒருவருக்கொருவர் இன்பத்தை அழித்துக் கொண்டனர். பல வருடங்களுக்குப் பிறகு ஏற்பட்ட இந்த ஸ்பரிசம் இருவரையும் சொர்க்கத்திற்கே அழைத்துச் சென்றது. ஒருவரின் அணைப்பில் மற்றவர் கரைந்து போனார்கள். விசித்திரமான விளையாட்டுகள். பின்னர் குளியலறைக்கு சென்று தங்களின் நெருக்கத்தை மேலும் தீவிரப்படுத்தினர். ஒருவருக்கொருவர் உடலை தேய்த்துவிட்டு கொண்டு இளமையின் குறும்புகளை மீண்டும் செய்து பார்த்தனர். கிளம்பும் நேரம் வந்தபோது தனம் நாம் பழையபடி காய்கறிகளைக் கொண்டு விளையாடுவோமே என்று கூறினாள். அந்த விளையாட்டு அவர்களுக்கு பழைய பள்ளி பருவத்து குறும்புகளை நினைவூட்டியது. இறுதியில் அந்த காரட்டை இருவரும் பகிர்ந்து சாப்பிட்டனர். விடை பெறுதல். நெடுநேரம் தங்கள் உணர்ச்சிகளுடன் விளையாடி ஓய்ந்த பிறகு இருவரும் உடை உடுத்திக் கொண்டு உணவருந்தினர். இந்த ஒரு நாள் பத்தாதுதனா, இனி அடிக்கடி சந்திப்போம். நம் கதைகளை இன்னும் பேச வேண்டியிருக்கிறது என்று மேனகா கூறினாள். நிச்சயமாக இன்னும் சில வாரங்கள் கழித்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடை பெற்றாள் தனம். பிரிந்த தோழிகளின் இந்த மீண்டும் இணைதல் அவர்களுக்கு புதிய புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் தந்தது. அன்று தனம் கிளம்பிச் சென்ற பிறகும் மேனகாவின் மனமெங்கும் பழைய நினைவுகளும் அன்று பகிர்ந்து கொண்ட நெருக்கமான தருணங்களுமே ஆக்கிரமித்திருந்தன. வயது என்பது வெறும் எண்கள் மட்டுமே என்பதை அந்த சந்திப்பு அவளுக்கு மீண்டும் நிரூபித்திருந்தது. 3 வாரங்கள் கழித்து மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மேனகா சொன்னது போலவே தனம் மீண்டும் அவள் இல்லம் தேடி வந்தாள். இந்த முறை வெறும் கையோடு வராமல் மேனகாவுக்கு பிடித்தமான மல்லிகைப் பூவையும் சில தின்பண்டங்களையும் வாங்கி வந்திருந்தாள். ஒரு புதிய அத்தியாயம். வாதனா, உனக்காகத்தான் காத்திருந்தேன் என இன்முகத்துடன் வரவேற்றாள் மேனகா. இருவரும் உணவருந்திவிட்டு தங்களின் படுக்கை அறையில் அமர்ந்தனர். கடந்த முறை இருந்த அதே வேட்கையும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அந்த பிணைப்பும் இப்போதும் குறையாமல் இருந்தது. மேனகா, அன்று நாம் சந்தித்தது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. இத்தனை காலம் இழந்த சந்தோஷத்தை மீண்டும் பெற்றது போல உணர்கிறேன் என்று தனம் நெகிழ்ந்து கூறினாள். தொடர்ந்த இன்பத் தேடல். இருவரும் மெல்ல ஒருவருக்கொருவர் அருகில் அமர்ந்து பழைய கதைகளை பேசிக்கொண்டே தங்களை அறியாமல் நெருக்கமானார்கள். மேனகா தனத்தின் கூந்தலை கோதிவிட்டு அவள் கன்னங்களில் முத்தமிட்டாள். ஆழமான பிணைப்பு. அன்று அவர்கள் உடலால் மட்டுமல்லாது மனதாலும் ஒருவரோடு ஒருவர் இருண்டர கலந்தனர். இழந்த இளமையை மீட்டெடுக்கும் முயற்சியாக ஒவ்வொரு நிமிடத்தையும் ரசித்தனர். பரிசோதனை முயற்சிகள். கடந்த முறையை விட இந்த முறை இன்னும் ஆழமான ஸ்பரிசங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். ஒருவரின் இதயம் மற்றொருவரின் இதயம் துடிப்பதை அறியும் அளவுக்கு அவர்கள் அணைப்பு இறுக்கமாக இருந்தது. நீடித்த உறவு. வெறும் உடல் இன்பம் என்பதையும் தாண்டி ஒரு தோழியாக, ஒரு துணையாக, ஒருவருக்கொருவர் ஆறுதலாக
இருப்போம் என்று அவர்கள் உறுதி பூண்டனர். யார் என்ன நினைத்தாலும் சரி, நம்முடைய இந்த சந்தோஷம் நமக்கு முக்கியம் என்று மேனகா கூற தனம் அதை ஆமோதித்து தலை அசைத்தாள். மாலை நேரம் நெருங்கிய போது இருவரும் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் தயாரானார்கள். அடுத்த முறை என் வீட்டுக்கு வா மேனகா, அங்கே நாம் இன்னும் சுதந்திரமாக இருக்கலாம் என்று தனம் அழைப்பு விடுத்தாள். அழகும் இளமையும் மாறாத அந்த இரு தேவலோக மங்கைகளும் தங்கள் வாழ்க்கையின் இரண்டாவது பகுதியை தங்களுக்கு பிடித்தமான முறையில் வாழத் தொடங்கினர். இருவரும் தங்களை மறந்து இன்ப வெள்ளத்தில் மூழ்கியிருந்த அந்த தருணத்தில் எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்பட்டது. மேனகாவின் வீட்டில் நீண்ட நாட்களாக வேலை செய்து வரும் குமார் தற்செயலாக அந்த அறை பக்கம் வந்தான். சமையலறை வேலைகளை முடித்துவிட்டு மேனகாவிடம் ஏதோ கேட்க வந்தவன் அறையின் கதவு லேசாக திறந்திருப்பதை கவனித்தான். ஆர்வத்தில் உள்ளே எட்டி பார்த்த குமாருக்கு அங்கே இருந்த காட்சி பேரதிர்ச்சியை தந்தது. எப்போதும் கண்ணியமாக பார்க்கும் தனது எஜமானி மேனகாவும் அவளது தோழியும் ஆடையின்றி மிக நெருக்கமாக இருந்ததைக் கண்டு அவன் அப்படியே உறைந்து போனான். சிக்கிய தருணம். குமார் பார்த்ததை மேனகா கவனித்து விட்டாள். சட்டென்று பதற்றமடைந்த அவள் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு எழுந்தமர்ந்தாள். தனமும் திடுக்கிட்டு ஒதுங்கினாள். அறையில் ஒரு நிமிடம் மயான அமைதி நிலவியது. குமார் பயத்தில் அங்கிருந்து ஓட பார்த்தான். ஆனால் மேனகா அவனை அதிரட்டலான குரலில் தடுத்து நிறுத்தினாள். குமார் நில். மேனகாவுக்கு தெரியும் குமார் வெளியே போய் இதை சொன்னால் தங்கள் மானம் மரியாதை அனைத்தும் கப்பலேறிவிடும் என்று. அதே சமயம் குமாரின் கண்களில் ஒருவித ஆசை கலந்த திகைப்பு இருப்பதை அவள் கவனித்தாள். மேனகா குமாரை அருகில் அழைத்தாள். அவன் நடுக்கத்துடன் உள்ளே வந்தான். இங்கே பார்த்ததை யாரிடமாவது சொல்லப் போகிறாயா என்று மேனகா மெல்ல கேட்டாள். இல்லை அம்மா, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று அவன் தடுமாறினான். மேனகா மெல்ல புன்னகைத்தாள். அவள் தனத்திடம் ஜாடை காட்டினாள். தனவுக்கும் விஷயம் புரிந்துவிட்டது. ஒரு வேலைக்காரனிடம் மாட்டிக்கொண்டோம் என்பதை விட அவனை தங்கள் வசப்படுத்தினால் தங்கள் விளையாட்டுக்கு இன்னும் துணையாக இருப்பான் என்று அவர்கள் எண்ணினர். விளையாட்டில் இணைந்த குமார். மேனகா எழுந்து சென்று குமாரின் கையை பிடித்தாள். நீயும் எங்களோடு சேர்ந்து கொள்கிறாயா என்று இரகசிய குரலில் கேட்டாள். குமாருக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. இளமை மாறாத இந்த இரு அழகிகளுடன் இணையும் வாய்ப்பு கிடைக்கும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. புதிய அனுபவம். பயம் விலகி குமாருக்குள் உற்சாகம் கரை புரண்டது. அவன் தன் ஆடைகளை களைந்தான். இப்போது மேனலா, தனம் மற்றும் குமார் என மூவரும் அந்த படுக்கையில் இணைந்தவர். இரண்டு அனுபவம் வாய்ந்த அழகிகளுக்கிடையில் ஒரு பலமான இளைஞனன் சிக்கிக் கொண்டது போல அந்த அறையே அதிரத் தொடங்கியது. பகிர்வு. மேனகா ஒரு பக்கம் குமாரின் ஸ்பரிசத்தை அனுபவிக்க, தனம் மற்றொரு பக்கம் அவனை கொஞ்சினாள். குமார் இருவருக்கும் மாறி மாறி இன்பத்தை வாரி வழங்கினான். அன்று மேனகாவின் வீட்டில் ஒரு புதிய இரகசிய கூட்டணி உருவானது. வெளியுலகுக்கு எஜமானியாகவும் வேலைக்காரனாகவும் தெரிந்தாலும் அந்த நான்கு சுவர்களுக்குள் அவர்கள் மூவரும் தங்கள் இன்பங்களை பகிர்ந்து கொள்ளும் கூட்டாளிகளாக மாறினர். குமார் அந்த படுக்கையில் இணைந்த பிறகு மேனகா மற்றும் தனத்தின் இன்ப விளையாட்டு ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியது. அதுவரை உறவில் மட்டுமே ஆர்வம் காட்டி வந்த தோழிகளுக்கு ஒரு இளைஞனின் வருகை கூடுதல் உற்சாகத்தை தந்தது. இரகசிய கூட்டணியின் ஆட்டம். புதிய அனுபவம். குமார் இதுவரை கண்டிராத ஒரு சொர்க்கத்தை அந்த அறையில் கண்டான். மேனகாவின் அனுபவமும் தனத்தின் ஆர்வமும் அவனை பித்து பிடிக்க வைத்தன. விளையாட்டின் தீவிரம். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் மீண்டும் குளியலறைக்கு சென்றனர். அங்கே குமார் இருவருக்கும் சோப்பு நுரை போட்டு தேய்த்துவிட அவர்கள் இருவரும் குமாருக்கு நீரூற்றி விளையாடினர். மேனகா சிரித்துக் கொண்டே, குமார், நீ நினைத்ததை விட ரொம்ப கில்லாடியாக இருக்கிறாயே என்று அவனை பாராட்டினாள். குளியல் முடிந்ததும் அவர்கள் மீண்டும் படுக்கை அறைக்கு வந்து ஓய்வெடுத்தனர். குமார் இருவருக்கும் கால்களை பிடித்துவிட மேனகா அவனுக்கு பரிசாக ஒரு பெரும் தொகையை எடுத்து தந்தாள். இது உன் வாயை மூடி வைத்திருப்பதற்கும் எங்களை சந்தோஷப்படுத்தியதற்கும் என்றாள்.
ஒரு நிரந்தர ஏற்பாடு. அந்த மாலை பொழுது முடியும் தருவாயில் தனம் ஒரு யோசனை சொன்னாள். மேனகா, குமார் நமக்கு பெரிய பலமாக இருப்பான் போல் இருக்கிறதே, நாம் சந்திக்கும் போதெல்லாம் இவனும் நம்முடன் இருக்கட்டும் என்று தனம் கூறினாள். மேனகாவும் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள். குமார் இப்போது வெறும் வேலைக்காரன் மட்டுமல்ல, அவர்களின் அந்தரங்க தேவைகளை பூர்த்தி செய்யும் இரகசிய தோழனாகவும் மாறிப்போனான். அம்மா, நீங்கள் எப்போது கூப்பிட்டாலும் நான் தயார் என்று குமார் பணிவுடன் கூறினான். 3 வாரம் கழித்து மீண்டும் சந்திப்பதாக தனம் விடைபெற்றாள். ஆனால் இந்த முறை அந்த சந்திப்பிற்காக மேனகா மட்டுமல்ல, குமாரும் ஆவலோடு காத்திருந்தான்.